ஹாய்ப்பா, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி வாங்க எங்கள் இடத்துல இருக்கிற ஒரு மார்க்கெட்டில் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். பாருங்கள் இங்கே உள்ள மார்க்கெட் எப்படி இருக்குன்னு. இது எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 10 நிமிஷம் தூரம் பூச்சவங்கள உள்ள மார்க்கெட்டுக்கு நாங்கள் இன்றைக்கி போகிறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைனால கொஞ்சம் அதிகமான கடைகள் இயற்கையாகவே இருக்கும். நல்லா மக்கள் நிறையா கூட்டமாகவே இருக்கும். சரி இன்றைக்கி போயிட்டு வரோம் அப்படின்னு 8 மணிக்கெல்லாம் போயிட்டோம். ஆனால் 8 மணிக்கு பாதி மீன்கள் கோழி எல்லாமே முடிஞ்சிருச்சு. இயற்கையவங்களாம் சீக்கிரமாகவே கடை திறந்துருவான்னு நினைக்கிறேன். முன்னுக்கு இருக்கிற கடையில் தான் நம்ம கோழி வாங்குறது. கோழி நாட்டுக்கோழி நம்ம பிடிச்சி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு உரித்து வெட்டி வைப்பாங்க. அப்படியே பின்னுக்கு மீன் கடைக்கு போனால் நான் எப்போவுமே இந்த கடையில் தான் மீன் வாங்குறது. இப்போ ரொம்ப நாளாக போவே இல்லை. 2 வாரத்துக்கு முன்னாடி போனேன். சரி ஓகே, நான் இப்போ 2 வாரத்துக்குள்ளே ஜாமான் அன்றைக்கி வாங்கிட்டு எல்லாமே நல்லா ஃப்ரெஷ் ஜாமானாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால் மறுபடியும் 2 வாரம் கழித்து இன்றைக்கி நாங்கள் போகிறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைனால எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுதான் நம்ம திங்கக்கிழமை மார்க்கெட்டு அடப்பாக இருக்கும். நம்ம சனிக்கிழமை வெள்ளிக்கிழமைக்கு போனோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா நிறையவே ஜாமான் இங்கே வாங்கலாம். சரி, நமக்கு தேவைப்பட்ட மீன்களை எடுத்து சுத்தம் பண்ண கொடுத்துட்டு அப்படியே பின்னுக்கு ஒரு கோழி கடை ஒன்று இருக்கும். அங்கே போய் கொஞ்சம் சிறு குஞ்சு நாட்டுக்கோழி குஞ்சு, சின்ன குஞ்சு, ஏன்னா இங்கே கொஞ்சம் பெரிய கோழியாக இருந்துச்சு நாட்டுக்கோழி. சரி, சின்ன குஞ்சு 1-2 போய் வாங்கிக்கிட்டு அவங்ககிட்ட 1 கிலோ 23 வழி சொன்னாங்க. முன்னுக்கு இருக்கிறதுல 22 வழி 1 கிலோ. சரி, தேவைப்படுற ஜாமானை வாங்கிக்கிட்டு அப்படியே இந்த கடைகள் அப்படியே ஒரு சின்ன ரவுண்டு. மகன் வேறு வெளியே போகிறோன்னு சொல்லிட்டாரு. அதனால் சீக்கிரமாக ஜாமானை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு நான் ஒரு 10 மணி ஆயிடுச்சுப்பா வர. 8 மணிக்கு போனேன். வீட்டுக்கு வர 10 மணி ஆயிடுச்சு. அதோட அப்படியே பூஞ்செடி கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. சரி, எனக்கு பிடிச்சமான பூ அதையும் ஒன்று வாங்கிக்கிட்டேன். சரி, நம்மகிட்ட இது இல்லை, அதனால் சரின்னு அந்த ஒரு பூஞ்செடியை வாங்கிட்டு அதோட வீட்டுக்கு வந்துட்டோம்ப்பா. இதை இன்றைக்கி உள்ள மார்க்கெட்டு விலைக்கு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் இடத்துல உள்ள மார்க்கெட்டு எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஞாயிற்றுக்கிழமைக்கு தான் அந்த பூஞ்செடியெல்லாம் இருக்கும். சில கடைகள் மற்ற நாளில் இருக்காது. ஞாயிற்றுக்கிழமை போனால் எல்லா கடைகளுமே இருக்கும். இது 7 வெள்ளி வீட்டில் கொண்டு வச்சாச்சுப்பா. அடுத்த பதிவில் சந்திக்கலாமா? வாழ்க வளமுடன். அஸ்ஸலாமு அலைக்கும்.